பாடி ஹீட், உடம்பு உஷ்ணமாக இருக்கிறது, உடம்போட ஹீட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஸோ இந்த சிரமம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சிரமத்தை நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோனில் கேட்டுகிட்டே இருக்கிற சுச்சுவேஷனுங்க. ஸோ இந்த சிரமத்தில் உங்கள் பாடி ஹீட் அதிகமாக இருக்குது, யூரின் போகும்போது எரிச்சலை கொடுக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது யூரின்னு, அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடுது, பாடி ரொம்ப ஹீட்டாகவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம், உட்காந்து எந்திரிச்ச இடம் அந்த சீட் ஃபுல்லாக அவ்வளோ ஹீட்டாக இருக்குது, நமக்கே நம்ம அந்த ஹீட் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது, பாடி வந்து ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, மூச்சு விடும்போது நம்ம மூச்சு காற்றே அவ்வளோ ஹீட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறது, கண்களை சிமிட்டும் போது எரிச்சல், ரொம்ப பர்னிங் சென்சேஷன்ஸ் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறது, நாவு வறட்சி அதிகமாக இருக்கிறது, தொண்டை ட்ரை ஆகிடுற மாதிரி இருக்கிறது, நல்ல ஸ்கின்னெல்லாம் வந்து ஹைட்ரேட்டடாக இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறது, முடி நிறைய கொட்டுற மாதிரி, இது எல்லாமே பாடி ஹீட்டோட சிம்டம்ஸுங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் இது தான். லொக்கேஷன் பாருங்கள், விரல்களை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க, சுண்டு விரலோட சைடில் எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த பாயிண்ட் வந்து உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உடலை நோக்கி இப்படி ப்ரெஷர்ஸ், விரல்கள்னால் இப்படி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ரெண்டு கைகள்லையுமே அதே லொக்கேஷனில் ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது 10லேருந்து 15 செகண்ட் டைட்டாக பிடிச்சிடணும், ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், இது ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி 3லேருந்து 5 முறைங்கிறது ஒரு செஷனாக இருக்கட்டும். இந்த செஷன்ஸ் மாதிரி ஒரு 5 டைம்ஸ் ஆகுது பர் டே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டே ஹைட்ரேட்டட், எப்பவும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்காக மட்டுமாவது இதை வந்து நீங்கள் ரெகுலராக செய்யணுங்க. செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் மட்டும் சுடு தண்ணி, அதாவது கொஞ்சம் சூடாக உங்கள் தண்ணிகளை இன்டேக்கில் வச்சுக்கோங்க. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வித் திஸ் ப்ரெஷர்ஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணுங்கள்.